நஷ்டத்தை தவிர்க்க கஷ்டத்திலயும் நடிக்க வந்தார் நாசர். சில தினங்களுக்கு முன்னாடி நடிகர் நாசரோட மகன் ஃபைசல் விபத்துல சிக்கினப்போ கமல்ஹாசனோட உத்தம வில்லனோட படத்தின் படப்பிடிப்பு நடக்கும் இடத்துல இருந்தாரு நாசர். காலை 7 மணிக்கு அவர் மேக்கப் போட்டுக்கிட்டு இருந்தப்போ தொலைபேசியில தகவல் வர பதறி அடிச்சுக்கிட்டு விரைஞ்சாரு. விஷயத்தை கேள்விப்பட்ட கமல் உடனடியா மாமல்லபுரம் காவல்துறை உயர் அதிகாரியை தானே தொடர்பு கொண்டு நாசருக்கு தேவையான உதவிகளை செய்யும்படி கேட்டுக்கிட்டாரு. அது மட்டும் இல்ல, படப்பிடிப்பை ரத்து செய்துட்டு நாசரோட மகன் ஃபைசல் அனுமதிக்கப்பட்டிருந்த தனியார் மருத்துவமனைக்கு போனாரு. அங்கு டாக்டர்கள் கிட்ட ஆலோசனை செஞ்சு நாசருக்கு ஆறுதல் சொல்லி தேற்றியதோடு அடிக்கடி தொலைபேசியில தொடர்பு கொண்டு பைசலோட உடல்நிலை பத்தி விசாரிச்ச வண்ணம் இருந்தாரு. இது எல்லாம் தாண்டி நாசர் செஞ்ச விஷயம் தான் திரையுலகில அவர் அண்ணாந்து பார்க்க வச்சிருக்கு. உத்தம வில்லன் படத்துல நாசர் சம்பந்தப்பட்ட காட்சிகளை படமாக்குறதுக்காக செட் போடப்பட்டிருந்துச்சு. மகனுக்கு ஏற்பட்ட விபத்துனால துயரத்துல இருக்கும் நாசரால இப்போதைக்கு நடிக்க முடியாதுன்றதுனால செட்டை பிரிக்க சொல்லித்தாராம் கமல். அதனால தயாரிப்பாளருக்கு பல லட்சம் நஷ்டமாகும். இதை கேள்விப்பட்ட நாசர் செட்டை பிரிக்க வேணாம், ஹாஸ்பிட்டல்லையே இருக்கிறது எனக்கும் கஷ்டமா இருக்கு, நான் படப்பிடிப்புக்கு வரேன்னு சொல்லிட்டு உத்தம வில்லன் படத்தோட படப்பிடிப்புல கலந்துக்கிட்டாராம்.